எல்லா மாவட்டத்துலேருந்து கேட்குறீங்க. எந்த மாவட்டத்துலேருந்து வீடியோ இந்த மாரி போட்டுட்டீங்க? அ ஐயா முதலமைச்சர் வந்தோனே நீங்க வீடியோ போட்டீங்க. எல்லா பிரச்சனையும் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஏன் இன்னும் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகலையா? இப்போ வந்து எலக்ஷன் வருது. இந்த நேரத்தில வீடியோ போடுறீங்களே அப்புட்ன்னு. பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா நான் ஏன்யா உங்கள வந்து போடுறேன்? எல்லா தொண்டைங்களும் இருக்கீக. பணம் குடுத்து உங்கள கூட்டிட்டு போய் முதலமைச்சர பார்க்க வைக்கிறாங்க. நான் வந்து முதலமைச்சர்ட்ட போய் நேரடியா உட்காந்து என் ஃபேமிலியோட போய் உட்காந்து பேசிட்டு வரணும். என் மகன் அமைச்சர் நல்லா ஜூம் பண்ணி எடுப்பா. அமைச்சர் குடுத்த லெட்ரு. ஓகேங்களா? குடுத்து என்ன பண்ணாரு? அது மட்டும் சொல்லுங்க. எதுக்கு லெட்ரு? க க கண் துடைப்புக்கா? அமைச்சரா நான் குடுத்த லெட்ரு போய் பாருன்னு. ஆனா வந்து அவன் என்ன கேட்குறாங்கன்னா, ரூ. 50,000 லஞ்சம் கேட்குறாய்ங்க. அமைச்சர் சாமிநாதன் ஆஃபீஸ்லயே. ரைட்டா? இந்தா பாருங்க. மாவட்டம் குடுத்த லெட்ரு இது. மாவட்டம் அவங்க அப்பான்னு சொல்லக்கூடிய பத்மநாதன் குடுத்த லெட்ரு. இந்தா சென்னைக்கு போய் முதலமைச்சரே யாரும் பார்க்க முடியாது. நீ போய் நேரடியா பார்த்துட்டு வந்துட்டியேப்பா அப்புட்ன்னு சொல்லி எடுத்த லெட்ரு. ஆனா வந்து எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். திருப்பூர் மாவட்டத்திலேருந்து இதான் திமுக காரனுக்கு கிடைச்ச தண்டனை இது. முதலமைச்சரே போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லி நினைக்கக்கூடிய நான் முதலமைச்சர் போய் உட்காந்து நேரடியாக பேசிட்டு வந்தவனுக்கு கிடைச்ச இது. ஆனால் வந்து திமுக காரனை எக்காரணத்தை கொண்டு நம்பாதீங்க. ஆனால் வந்து சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க, செயலில் காட்ட மாட்டாங்க. நான் சொல்கிறான்ல, உனக்கு என்னப்பா ஓட்டுக்கு 5000 கொடுத்து நாங்கள் ஓட்டு வாங்கிடுவோம், நீ சொன்ன வீடியோ போட்டால் போட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. குடிதல் தொடச்சிட்டு போயிடுவாங்க. எது நடந்தாலும் குடிதல் தொடச்சிட்டு போயிடுவாங்க. ஓட்டெலாம் மக்களுக்கு வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த மாவட்டம் இப்போ வந்து 5 வருஷத்துல எத்தனை கோடி ஒதுக்கி வச்சிருக்காங்க தெரியுமா? அமைச்சர் சாமிநாதன்ட்ட என்ன இருக்குன்னு தெரியுமா? பாவம் ஐயா செல்வராஜன் ஒரு எம்எல்ஏ இருக்கார். மாவட்டத்தை இதுன்னு கொடுத்துவிட்டு அவருக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுக்கல? அவருக்கு பணத்தை பதுக்க தெரியாது. ஐயா செல்வராஜுக்கு பாவம் பணத்தை பதுக்க தெரியாது. ஆனால் ஐயா சாமிநாதனுக்கு அதை செய்ய தெரியும். ஆனால் மக்களுக்கு செய்ய தெரியாது. அங்கேருந்து ஒதுக்குற நிதியை வந்து எப்படி பதுக்கணும் அப்படின்னு ஐயா சாமிநாதனுக்கு தெரியும். ஆனால் வந்து சாமிநாதன் ஐயா கேட்டார், நீ முதலமைச்சரை பார்த்து என்ன பண்ண போற? அதெல்லாம் செய்ய மாட்டாருப்பா, நீ கட்சிக்காரன் உனக்கு தெரியாதா? முதலமைச்சர் செய்ய மாட்டாங்க, அமைச்சரே சொல்றாரு அப்படின்னா முதலமைச்சர் எதுக்கு? நாட்டு மக்களுக்காக தானே முதலமைச்சர். அமைச்சரே சொல்றாரு செய்ய மாட்டாருப்பா, ஏப்பா வேஸ்டா போற? சரி இருந்தாலும் பரவாயில்ல, இந்தா லெட்ரு கொண்டு போ அப்படின்னு சொல்லி லெட்ரு கொடுத்தாரு. ஆனால் அங்கே போய் 50,000 கேட்டாங்க. அதோட இந்த லாக் ஆகி நின்று போச்சு 2-3 வருஷமா. இப்போ ஏன் நான் எலெக்ஷனில் போடுறேன்னா மக்களுக்கு தெரியணும், நல்லவனை தேர்ந்தெடுங்க. நான் நல்லவன்னு சொல்லலை. நான் இன்னைக்கு எனக்கு அப்போ இன்னைக்கு 10 கோடி இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு எம்எல்ஏ. காசு கொடுத்தா மக்கள் ஓட்டு போடுது. மனச்சாட்சிப்படி ஓட்டு போடுங்க. அவங்கள தான் முதலமைச்சராக ஆக்கணும். நீங்கள் பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா ஐயா ஸ்டாலின் மாதிரி அடுத்தது ஸ்டாலின் வந்தாங்கன்னா நம்மளையெல்லாம் இப்போ என்ன எவ்வளோக்கு விற்றுருக்காரு? ஒரு மக்களுக்கு 6 லட்ச ரூபா கடன் ஆக்கியிருக்காரு. திருப்பி வந்தாங்கன்னா என்ன ஆகும்? டபுளும் ஆகும். இதுதான் நடக்கும். முழுசு நாடு ஒன்றும் முன்னேறாது, தமிழ்நாடு முன்னேறாது. திராவிட மாடல்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. திமுக காரனுக்கே இந்த நிலைமையை பண்ணி கொடுத்துருக்கீங்க. அடுத்தவங்களுக்குலாம் ஏன்டா வேஷம் போடுறீங்க? அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு. முதலமைச்சரை கேட்குறேன், ஒரு தடவை ஒரு மாவட்டத்தை வந்தாங்கன்னா 3 கோடி செலவாகுது. எந்த அப்பம்ட்டு காசு? கவர்மெண்டுடைய காசு. ரைட்டா? சும்மா இல்லை. அதனால் வந்து ஐயா ஸ்டாலின் வந்து நல்லா சொல்கிறீங்க, மக்களுக்குன்னு செய்யணும்னு வாங்க. உங்கள் காலில் வந்து விழுகிற மக்களுக்கு செய்யுங்க. நீங்கள் செய்யலை. உங்கள் காலில் வந்து நாங்கள் விழுந்தோம், முதலமைச்சர் செய்யலை, தூக்கி வீசிட்டார். நீ எனக்கு ஓட்டு போடலை, ஓகேயா? நீ யாருக்கு ஓட்டு போடி அவனை போய் பார்ப்பா அப்படின்னு நாட்டோட முதலமைச்சரை சொல்லலாமா? இது வந்து உலகமே பார்க்கணும். வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுறது என் கட்சியில் எனக்கு நடந்தது, அநீதி நடந்தது, இதுதான் உண்மை. அதனால் வந்து இதெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ஏகப்பட்டாலும் இப்போ எங்கள் ஃபோனில் வேற பேசுகிறீங்க, வீடியோ காலில் வேற அனுப்புறீங்க, கேட்குறீங்க எந்த மாவட்டம் உனக்கு ஏன் பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு. எவன் சொன்னது பிரச்சனை முடிஞ்சுன்னு? ஐயா சாமிநாதன் சொன்னாரா? ஆனால் சாமிநாதன் நல்ல மனிதர் தான். ஆனால் மக்களுக்கு செய்யக்கூடியது இல்லை. அவரோட பழக்க வழக்கத்தில் நல்ல மனிதர். கவர்மெண்டுடைய காசை எவ்வளோ பதுக்கணும், மக்களுக்கு எவ்வளோ செய்யணும்னு வரல. அவர் பணத்தை என்னத்தை ஒதுக்குறதுனா நிதி எவ்வளோ சேஃப்டி பண்ணணும் அதில் கட்டிக்கார். ஐயா சாமிநாதன் குறையே சொல்லக்கூடாது. நல்ல மனிதர். எவ்வளோ பணத்தை கவர்மெண்ட் பணத்தை பதுக்கணுமோ பதுக்குவார். அதுக்கு வேணால் நல்ல மனிதர். மற்றபடி மக்களுக்காக செய்கிறதுக்கு ஐயா ஸ்டாலினும் கிடையாது, ஐயா சாமிநாதனும் கிடையாது. மக்களுக்குன்னு செய்கிறதுக்கு ஐயா ஸ்டாலின் வரல. சும்மா இப்போ எங்கள் தாத்தா கலைஞர் விட்டு போன ஆட்சியை விடக்கூடாதுன்னு சொல்லி பேரும் புகழோடு இருக்குன்னு சொல்லி வந்திருக்காரு. அந்த ஊர்பேட கடனை வாங்கி கடனை மேலே கடனை ஆக்கிக்கிட்டே தான் இருக்காரு. மக்களுக்கு செய்ய வரல. உன் மாவட்டத்தில் எந்த எம்எல்ஏ நிற்கிறாங்களோ, எவன் நல்லவனோ போய் நின்றா உதவி பண்ணுவாங்களா அவனுக்கு ஓட்டை போடுங்க. இந்த மாதிரி ஐயா சாமிநாதன் மாதிரி ஆளுக்கு ஓட்டை போட்டியே தலையில் சட்டி தான் எடுத்துகிட்டு போகணும். நல்ல எம்எல்ஏவை பார்த்து ஓட்டு போடுங்க. அவ்வளோ எம்எல்ஏலாம் சேர்ந்து ஓட்டு போட்டால் தான் முதலமைச்சர். முதலமைச்சரை தனிச்சு இல்லை. ஸ்டாலின் தான் சொன்னார், நீங்கள் ஓட்டு போட்டு நான் முதலமைச்சர் இல்லைப்பா, இவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்க நான் முதலமைச்சர். நீ எவனுக்கு ஓட்டு போட்டு அவனை போய் கேள்வி. நாட்டோட முதலமைச்சர் கேட்குற கேள்வி. நேற்று அமெரிக்கா லண்டன்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு, ஏப்பா என்னப்பா திமுக காரனே இப்படி கேட்குறா அப்படின்னு. ஸ்டாலின் சொன்னார், நான் சொன்னேன். அதுக்கு சொன்ன ஆதாரம் வேணுமா? இருக்குது. எத்தனை எம்எல்ஏ இருந்தா தெரியுமா? என்னை வேதனையாக தெரிவிச்சா ஒரு நாட்டோட முதலமைச்சர் இப்படி சொல்லலாமா?
மக்கள் ஓட்டு போட்டு தானே முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, எம்எல்ஏ ஓட்டு போட்டு தான் நான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ கேவலமாக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. வீடியோ வந்து பார்க்குறதோட கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் மக்களை. எனக்கு வேண்டி கேட்டுக்கிறேன், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து என் பிள்ளையெல்லாம் வந்து எத்தனோ மனுக்கள் இங்கே பாருங்க, எத்தனை மனு வச்சுருக்கேன் முதலமைச்சர் போட்ட உடனே மனுக்குன்னு ஒரு டீம் போட்டு தனியாக ஒதுக்கி செஞ்சார். ஆனால் எந்த முதலமைச்சருமே செய்யக்கூடாது செஞ்சார். ஆனால் வந்து எந்த மனுவுமே பார்க்குறதில்ல. 100 மனுக்கு மேலே நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எத்தனை மனு வச்சுருக்கேன்னு. முதலமைச்சர் வளாகத்திலே போய் நேரடியாக போய் கொடுக்குற மனு இதெல்லாம். போஸ்ட் ஆஃபீஸில் மூலம் போடுற மனு இல்லை. அப்படிலாம் போட்டு நடக்காத எனக்கு உங்களுக்காக நடக்க போகிறாரு, நடத்தி காட்ட போகிறாரு. அவன் சும்மா எம்எல்ஏலாம் சொல்லுவாங்க, நான் அதை கிழிச்சு போகிறேன் இதை கிழிச்சு போகிறேன்னு. ஒன்றும் கிழிக்க மாட்டாங்க திமுகக்காரங்க. நல்லா கேளுங்க, அவங்களோட சேஃப்டி தான். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாதவன் இன்னைக்கு கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கேன் 5 வருஷத்துல. எப்படி வச்சுருக்கேன்? அது திமுகவில் இருந்தால் மட்டும்தான். திமுகவில் ஒதுக்குற பணம்லாம் இதுக்கு தான் போகுது. பார்த்துக்குங்க மக்கள், நல்லவனை தேர்ந்தெடுங்க. ஐயா ஸ்டாலினை நம்பி ஓட்டு போடாது. இப்போ நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு வாராரு, 3 கோடி செலவாகும். எவங்களுக்கு காசு? பார்த்துக்குங்க. ஐயா ஸ்டாலின் கலைஞரை நினச்சி செஞ்சிய தலைவர் இல்லை, நம்மளை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்க. அவர் செத்துட்டோம்னு நினைக்காது, கலைஞர் இருக்க ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்க. ஆனால் அவர் பெத்த உள்ள இன்னைக்கு எத்தனை கோடி மேலே கோடியாக கடன் வச்சுருக்க. தலைவர் கலைஞராக வச்சாரு? இது கிடையாது. மக்களுக்கு ஒன்றுனா ஓடி விடுவேன், எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி. ஆனால் இதே ஸ்டாலின் வந்து என்ன செஞ்சார், என் கட்சிக்காரன் அதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா, நீ எவனுக்கு ஓட்டு போட்டு அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் தான் ஐயா ஸ்டாலின். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதை நான் வீடியோ பார்க்கவுட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் பார்க்கவுட் பண்ணுங்கள் மக்கள். எனக்காக என் பிள்ளைகளுக்காக எனக்கு பார்க்கவுட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து என் பிள்ளைய போய் காலில் போய் விழுந்தாங்க. இங்கே பாருங்க, நான் வச்சுருக்கேன். என் பிள்ளைய போய் காலில் போய் விழுந்தாங்க, ஸ்டாலின் காலில். இந்த அவங்க கொடுத்த நிதி தான், அவங்க உண்டியலில் வச்சிருந்த நிதி கொடுத்தாரு. அதை கூட மனசாக வாங்கிட்டியா? குழந்தைய கொடுத்த நிதியை கூட கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒத்தவா காசு இல்லாமல் எனக்கு அவனை போய் பாருன்னு சொன்னி. நீ எவனுக்கு ஓட்டு போட்டு அவனை போய் பாருன்னு சொன்னி. இந்த முதலமைச்சரை பார்த்துருக்கீங்களா? உலகத்துலேயே எங்கேயும் காலில் போய் விழுந்தாங்க அவங்க வச்சிருந்த உண்டியலை கொண்டு கொடுத்தாங்க. அதையே வாங்கிக்கிட்டேன் கை நீட்டி. மனசரம் தான் உங்க இதில் போட்ட பில்லு அப்படியே இன்னும் வச்சுருக்கேன். அந்த மாதிரி முதலமைச்சர் பார்த்தா இதான் தமிழ்நாடோட முதலமைச்சர், அதான் திராவிட மாடலோட முதலமைச்சர். பார்த்துக்குங்க ஐயா ஸ்டாலின். இதுதான் ஸ்டாலின். என்ன செய்வார்? இதுதான் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுவார். ஒன்றும் செய்ய மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்குங்க மக்கள். நன்றி, வணக்கம்.